கேட்டுக்கொண்ட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அம்பத்தூர்ல மிக பிரம்மாண்டமாக இருக்கக்கூடிய, அதாவது எந்த இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம புதூர் வயர்லெஸுக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா எஸ் பி டெலி மீடியா குளோப் டேட்டா சென்டர்ஸ் அருகாமை, அதுக்கு ஆப்போசிட்ல இந்த சாக்லேட் கேக்குன்னு ஒரு கடை இருக்கு. இந்த கடை வந்து மெயினான ஆள் யாருன்னு பாத்தீங்கன்னா, நம்ம வேல்முருகன் ஸ்போர்ட்ஸ் அகாடமி வேல்முருகன் சார் தான். இங்க வந்து தீபாவளி டைம்ல வந்து பட்டாசு போடுவாரு. இப்போ கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு நிகழ்ச்சியில வந்து பாத்தீங்கன்னா கிறிஸ்துமஸுக்கு தேவையான கேக்கு வெரைட்டி எல்லாமே இருக்கு. அது எல்லாமே இங்க ஆஃபர்ல கொடுக்குறாங்க. என்னென்ன ஆஃபர்ன்றதை நம்ம இங்க இருக்கிற ஒருத்தர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். நேரில் கடைக்கு உள்ள என்ட்ரா ஆகிறோம். உள்ள வந்து கடையோட ஓனர் இருப்பாரு. என்னென்ன ஆஃபர்லாம் இருக்குன்றத அவர்கிட்ட தெரிஞ்சுப்போம். வாங்க சார், வணக்கம். கிறிஸ்துமஸுக்கு வந்து கடை வந்து நல்லா பிரம்மாண்டமா தெரியுது. எவ்வளவு லாங்ல பார்த்தாலும் தெரியுது. அவ்வளவு செட்டப்பா சூப்பரா போட்டிருக்கீங்க. அதாவது செட்டப் நல்லா அருமையா இருந்தாலும் விலைகளும் வந்து அருமையா இருக்கும் நம்புறோம். அதுல வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன ரேட்ல இருக்கு? ஸ்டார்டிங் வைஸ் 15 rupeesல இருந்து ஸ்டார்ட் பண்றோம். சின்ன கேக்ல இருந்து பெரிய அளவுல வால்நட் கேக்கு, டீ கேக்கு, பனானா கேக்கு, வால்நட் கேக்கு, ஃப்ரூட் கேக்கு. அது மக்களுக்கு வந்து விலையும் கம்மியா வந்து கிறிஸ்மஸ்க்கு பெஸ்டான ரேட்டு கொடுக்கணும். சின்ன கேக் எடுத்தீங்கன்னா, வால்நட் கேக் எடுத்தீங்கன்னா இதெல்லாம் யாரும் கொடுக்க முடியாத அளவுக்கு 300 கிராமே வந்து 100 rupees தான். 100 rupees பெஸ்டான குவாலிட்டி. நல்லா நீட்டா பேக் பண்ணி கிறிஸ்மஸோட லொகேஷன் வர மாதிரி நீட்டா பேக் பண்ணி ஒரு அமேசான் கிறிஸ்மஸோட லுக் வர மாதிரி பக்காவா பண்ணிட்டு போவோம். அதுமாதிரி பேக்கிங் நீட்டா இருக்கும், குவாலிட்டி பெஸ்டா இருக்கும். வால்நட் கேக் இது பிரீமியமா இருக்கும். டின் வந்து ப்ளம் கேக் பிரீமியமா இருக்கும். இது 380. ஸ்டார்டிங் பிரைஸ் 380. ஆமா, ஸ்டார்டிங் ரேட்ல டின்னுல பெஸ்ட் குவாலிட்டி. ஸ்டார்டிங் பிரைஸ் 110 ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. சாக்லேட்டா இருக்கு. ரெண்டு ஹோம்மேட் சாக்லேட் வசனம் அப்புறம் பிரீமியமா இருக்கு பாருங்க. ரிச் ப்ளம் ட்ரெடிஷ்னலா 6 months எங்களோட ஃப்ரூட்டை நல்லா சோக் பண்ணிட்டு ஒரு ரிச்னஸா இந்த டின்ல பிரீமியமா நாங்க கொடுத்துருக்கோம். யாரும் இந்த மாதிரி டின்ல இங்க சென்னையில் இந்த அம்பத்தூர்ல கொடுக்கல, ஆனா நாங்க கொடுத்துருக்கோம். அப்புறமா பாத்தீங்கன்னா அதுலயே 150 grams இருக்கு. இது ஹாம்பர்ஸும் இருக்கு எங்ககிட்ட. ஹாம்பர்ஸ் பார்த்தோன்னா இது 850 தான். அப்படியே எல்லா கிறிஸ்மஸ் தீம் பேஸ்ல எல்லாமே இருக்கும். டீ கேக்கு, ஃப்ரூட் கேக்கு, வால்நட், ஹனி டேட்ஸ், ப்ளம், இது எல்லாமே ஒரே இதுல நம்ம வந்து ஹாம்பரா காம்போவா ஹாம்பரா கொடுத்துருக்கோம். இது 850 தான். ஆனா 850 வேர்த் ஆன கிஃப்டும் சேர்த்து ஃப்ரீயா கொடுத்துருக்கோம். இப்ப கிறிஸ்துமஸ்னாலே நம்ம வந்து கிஃப்ட் தான் எல்லாருக்கும் கொடுக்கறது. ஸோ ஒரு ஹாம்பர் கேக்கும் கொடுத்த மாதிரி இருக்கும், ஒரு கிஃப்டும் கொடுத்த மாதிரி இருக்கும். யாருமே சென்னையில யாரும் கொடுத்தது இல்லை. நாங்க தான் சாக்லேட் கேக் பத்தி நாங்க கொடுத்துருக்கோம். நல்ல வரவேற்பு இருக்கு கஸ்டமர்ஸ் கிட்ட. நல்ல கார்பரேட் ஆர்டர்ஸும் எங்களுக்கு இந்த வாட்டி வந்திருக்கு. எப்படி பண்ணிருக்கோம்னா, கார்பரேட் கம்பெனிஸ் எல்லாம் கேட்டப்போ நாங்க எப்படி பண்ணிருக்கோம்னா, எங்களோட லோகோ நாங்க போட்டு கொடுத்துருக்கோம். ஒரு கிஃப்டும். எங்களுக்கு என்ன ஒரு ஆசைன்னா, கஸ்டமர்ஸ் வீட்ல எங்களோட ரிமெம்பரன்ஸ் இருக்கணும்னு சொல்லி நாங்க லோகோ. ஆனா கார்பரேட் அவங்க என்ன கேட்டுனாங்க, லம்பா நாங்க ஆர்டர் கொடுக்குறோம்னா எங்களோட கம்பெனி லோகோ நீங்க போட்டு கொடுப்பீங்களான்னு கேட்டாங்க. அதே மாதிரி அவங்களோட ரிக்வஸ்ட் பேஸ்டு நாங்க அவங்களோட லோகோவும் போட்டு கொடுத்துருக்கோம். புத்தாண்டு வரைக்கும் இருக்குமா இல்ல நாளைக்கு? கண்டிப்பா ஜான் 1 வரைக்கும் இருக்கு. இது எப்படின்னா, எங்க இப்போ எப்படி ஆஃபர் எல்லா வருஷம் எப்படின்னா 1 kg வாங்கினா 1/2 kg ஃப்ரீ கிஃப்ட் அந்த மாதிரி கொடுத்துருந்தோம். ஆனா இந்த வாட்டி நாங்க என்ன பண்ணிருக்கோம்னா 5000 above யாரெல்லாம் ட்ரை கேக்ஸ் இந்த மாதிரி வால்நட், ஃப்ரூட் இந்த மாதிரி வீட்டுக்கு எல்லாம் வாங்குறாங்களோ அவங்களுக்கு சரி 5000 வாங்குறாங்களே அப்போ ஒரு கிஃப்டும். அந்த கிஃப்ட் தான் நீங்க அங்க பாக்கலாம். நாங்க ஒரு ஹவுஸ் மாதிரி ரெடி பண்ணிருக்கோம். பால்ஸ் அதுல கிஃப்ட் போட்டிருக்கோம். அது கஸ்டமர் குழந்தைங்களோட வர வேண்டியது, கிஃப்ட் எடுக்க வேண்டியது, ஃபேமிலியா பிக் எடுத்து அந்த ஸ்பாட்லயே போட்டோவும் நாங்க சாக்லேட் கேக் சார்பா நாங்க கொடுத்துட்டு இருக்கோம். இந்த கேக்லாம் இருக்குல்ல, பர்த்டே கேக், இதெல்லாம் வந்து என்ன ஆஃபர்? ஸ்டார்டிங் பிரைஸ் 300 இருந்து 1/2 kg டில் வந்து 700 வரைக்கும் இருக்கு. ரசமலாய் கேக் வரைக்கும் நம்ம 700 1/2 kg. 1 kg பார்த்தோன்னா 600 இருந்து ஸ்டார்ட் பண்றோம். 1 kg கொடுத்து ஒரு 1/2 kg 1.5 கொடுத்து கிஃப்டும் நம்ம கொடுக்குறோம். நியூ இயர் தான் ரொம்ப பிரம்மாண்டம். ஏன்னா நியூ இயர் வந்து கிறிஸ்டின்ஸும் வருவாங்க, முஸ்லிம்ஸ், இந்துஸ் எல்லாரும் செலிப்ரேட் பண்றது நியூ இயர். ஸோ எல்லாரும் வரணும் எங்களோட ஆசை. அவங்களுக்கும் எல்லாருக்கும் கிஃப்ட் இருக்கு. 1 kg யாரெல்லாம் வாங்குறாங்களோ எல்லாருக்கும் கிஃப்ட் இருக்கு.
பார்த்துட்டு நேயர்களுக்கு உங்க சாக்லேட் கேக்கோட அந்த கடையோட சார்பா என்ன சொல்ல வரீங்க? வாங்க, சந்தோஷமா எங்களோட ப்ராடக்ட் எல்லாம் வாங்க, அப்புறம் gift வாங்கிட்டு சந்தோஷமா கொண்டாடுங்க நியூ இயர். சொல்லிடலாமா? மேரி கிறிஸ்மஸ் அண்ட் ஹாப்பி நியூ இயர். ஐ ஹோப் எல்லாரும் வருவீங்கன்னு. உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப தேவை. இன்னும் நீங்க கொடுக்க சப்போர்ட் நாங்க இன்னும் அடுத்த வருஷம் வேற லெவல்ல பண்ணுவோம். தேங்க்யூ. வாழ்த்து. ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர் 2026 வாழ்த்துக்கள். அந்த மேம் வந்து நல்லா தெளிவா என்ன சொல்லணுமா எல்லாமே அழகா சொன்னாங்க. சாரும் சொன்னாரு. சார் வந்து வேற வேற ப்ராடக்ட்லாம் இருக்குன்றாரு, அதை நம்ம பார்ப்போம். சார் இதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். இது பிரீமியம் பேக்கிங்ல 25 rupees நல்லா அழகா வசனம் போட்டு நீட்டா பண்ணிட்டு ப்ளம் கேக் இது 40 rupees 100 கிராம் 40 rupees யாரும் கொடுக்க மாட்டாங்க. நாங்க 40 rupeesல ஒன்று வச்சிருக்கோம். ரிச் ப்ளம்னு சொல்லிட்டு 50 rupeesல ஒன்று வச்சிருக்கோம். அந்த குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி நல்லா பேக்கிங் நீட்டா பண்ணி கையில கவர் போட்டு யூஸ் பண்ணக்கூடாது, பாக்ஸ் போட்டு நீட்டா பண்ணிருக்கோம். இதே மாதிரி சின்ன கேக்கு இது வந்து 30 rupees 50 கிராம். இது நல்ல ரிச்சான குவாலிட்டியில ஹாப்பி கிறிஸ்மஸ் போட்டு நல்லா பிராண்டடா போட்டு கைப்படாத அளவுக்கு பேக்கிங் பண்ணி நீட்டான இருக்கும். இந்த பேக்கிங்லாம் நீட்டாக இருக்கும். இது ஃப்ரூட் கேக்கு 25 rupeesல கொடுக்குறோம். 100 கிராம் 25 rupees. இதே பேக்கிங்லாம் டிஃப்ரெண்டாக இருக்கும், குவாலிட்டியாக இருக்கும். இது ஆஃப் கேஜி கிறிஸ்மஸ் தாத்தா போட்டெல்லாம் நீட்டாக பேக்கிங் குவாலிட்டியும் நல்லா நீட்டாக போட்டு வால்நட்டு இதெல்லாம் இந்த கிஃப்ட் ஐட்டம்லாம் போட்டுருக்கீங்க. இதெல்லாம் என்ன 100 rupees 100 rupeesக்கு ஒரு வீட்டுக்கு எடுத்துட்டு போனாங்கன்னா வசனம் ஒரு சின்ன கேக்கு வால்நட் கேக்கு டீ கேக்கு போட்டு ஆம்பர் பாக்கெட் கிஃப்ட் யாருக்கா கொடுக்கணும்னா அழகா கிஃப்ட் ஒரு வீட்டுக்கு. நம்ம ஸ்நாக்ஸ் எல்லாம் ரெடி பண்ணுவோம். அதோட சேர்ந்து இதையும் வச்சிட்டீங்கன்னா நீட்டா இருக்கும். பிரீமியம் குவாலிட்டியா அழகா கொடுத்துடலாம். கிஃப்ட் எல்லாம் போட்டிருக்கீங்களா? அது அந்த 800 ரூபா அந்த இதுல பட்ஜெட் வாங்கினா தான் அந்த கிஃப்ட். ஆமா, இந்த ஆம்பர் பேக் வாங்குறவங்களுக்கு அது பெரிய கிஃப்ட். இது வந்து 850 இது வேலை. அதுக்கு 850 உள்ள கிஃப்ட் கொடுத்து வரும். அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு அது எப்படி கஸ்டமருக்கு எல்லாம் இந்த வருஷம் எங்களுக்கு லாபம் முக்கியம் கிடையாது. கஸ்டமருக்கு குவாலிட்டி. கஸ்டமர் வந்து எங்களுக்கு உள்ள வரணும், எங்களோட ப்ராடக்ட் அவங்க வீட்டுல இருக்கணும், பாக்கத்துல டெய்லி எங்க ஞாபகம் வரணும். அவங்களுக்கு கேக் வாங்க வருஷம் ஃபுல்லா எங்ககிட்ட வரணும். அதுக்காக நாங்க கிஃப்டா கொடுக்குறது தான் அந்த கிஃப்ட். நேயர்களே, அதாவது சார் வந்து அந்த 25 rupees பேக்ல இருந்து அந்த 800 வரைக்கும் ஆஃபர் வரைக்கும் எல்லாமே சொல்லிட்டாரு. இந்த கடையில வந்தாலே ஒரு ஷாப்பிங் மாலில் வந்த மாதிரி செட்டப்லாம் சூப்பரா போட்டிருக்காங்க. அந்த வீடு செட்டப்லாம் நல்லா சூப்பரா இருக்கு. அதை வந்து பார்ப்ப வாங்க. அதாவது அவ்வளவு சூப்பரா ஒரு பிரம்மாண்டமா இருக்கு அந்த வீடு. அதாவது நல்லா ஒரு எப்படி சொல்றது, குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப லைக் பண்ணக்கூடிய அளவுல வந்து இவங்க நல்லா அழகா பண்ணியிருக்காங்க. அதை வந்து நம்ம பார்ப்போம். சார் வணக்கம். அதாவது இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா செட்டப் வந்து கண்ணு அப்படியே பார்க்காதது திரும்பி பார்க்க வைக்கணும். அந்த குழந்தைங்க வந்து கிறிஸ்துமஸ்க்கு கொஞ்சம் ஹாப்பியா என்ஜாய் பண்றதுக்காக உள்ள கேம் எல்லாம் வச்சிருக்கோம். நியூ இயருக்கு வர குழந்தைங்களுக்கு எல்லாம் இந்த கேம் விளையாடணும். உள்ள கேம் உள்ளே வந்து கிஃப்ட் வச்சிருக்கோம். அந்த கிஃப்டையும் எடுத்துக்கிட்டு ஹாப்பி நியூ இயர் 2026 வாழ்த்துக்கள் சொல்றதுக்காக அசம்பிள் பண்ணிருக்கோம். நியூ இயருக்கு அதாவது நியூ இயர் விஜய் டிவில இருந்து எல்லா பிரமுகங்களும் வராங்க. இன்னும் கலக்கப்போகுது அதுல இருந்து விஜய் டிவில இருந்து பாலாஜி அவங்க எல்லாம் வராங்க. அன்னைக்கு வந்து எல்லாரோட ஆதரவும் எங்களுக்கு கொடுக்கணும். நீங்க இந்த மண்டபத்தை ஃபுல்லா ஃபங்க்ஷன் நடக்கிற மாதிரி பண்ணி வச்சிருக்கோம். நாங்க வந்து மினிமம் 1000 கிலோ விற்கணும்னு பிளான் பண்ணி வச்சிருக்கோம். அது உங்க கையில இருக்கு. நீங்க சப்போர்ட் உங்க சப்போர்ட் எங்களுக்கு எப்பவுமே வேணும். அது இப்ப இந்த செட்டிங் போடுற ஐடியா வந்து இந்த ஐடியாவுக்கு தோணுச்சு உங்களுக்கு பிரம்மாண்டமா? இல்ல சார், குழந்தைங்க என்ன ஆசைப்படுவாங்கன்னு நம்ம பாக்குறோம். குழந்தைங்க உள்ள வச்சுல ஒரு ஃபீலிங். வீட்டு உள்ளே இருக்காங்க. தீபாவளினா பட்டாசு வெடிக்கிறாங்க, ஜாலியா இருக்காங்க. கிறிஸ்துமஸ்னா அது கொண்டாடுறதுக்கு ஹாப்பினஸ் வெளியே காட்ட முடியல. எல்லா கடையிலயும் தீபாவளினா 50 கடை ஓபன் பண்றாங்க பட்டாசு வெடிக்கிறது. கிறிஸ்துமஸ்னா என்னன்னு தெரியல. கிறிஸ்துமஸ்னா என்னன்னு தெரியணும். அதனால கிறிஸ்துமஸ்னா ஒரு
எல்லாத்துக்கும் இண்டஸ்ட்ரியில இருந்து கிறிஸ்டின்ல இருந்து எல்லாரும் தெரியும், எல்லாம் வந்து விளையாடணும், ஒரு ஹாப்பினஸ் கொண்டாடணும், கேக் வாங்கணும். அதுக்காக இந்த வீடு கிறிஸ்டின்ஸ் எல்லாம் வந்து நம்ம கடையில வாங்குறதெல்லாம் பார்க்கணும். இதுவும் பிரம்மாண்டமான பண்டிகை. தீபாவளி பிரம்மாண்டம் இல்ல, தீபாவளியோட கிறிஸ்துமஸ் தான் பிரம்மாண்டம் அப்படின்னு காட்டுறதுக்காக தான் இந்த செட்டப். போட்டோ எல்லாம் வச்சிருக்கீங்க, போட்டோ எடுத்து கொடுப்பீங்களா, அதை பத்தி சொல்லுங்க. போட்டோ வந்து கஸ்டமர் வந்தாங்கன்னா ஞாபகமா இருக்குது. எங்க வீட்டுல அவங்க வீட்டுல நாங்களும் ஒரு ஆளா இருக்கிறதுக்காக அந்த போட்டோவோட ஞாபகமா எங்களோட சாக்லேட் கேக் ஃபேக்டரியோட ஃபேமிலி போட்டோகிராஃப் போட்டு அதுலயே கொடுத்துருவோம். அவங்க இடத்துல குழந்தைங்களுக்கு எந்த பர்த்டே வந்தாலும் நம்ம ஞாபகமா வீட்டுல ஒரு ஆளா இருக்கும். அவங்க வீட்டுல என்னைக்கு இருந்தாலும் கேக்னா சாக்லேட் கேக், நம்ம சென்னை நம்ம சாக்லேட் கேக், நம்ம சென்னை நம்ம சாக்லேட் கேக். இந்த அளவுக்கு போட்டோஸ், இந்த செட்டப் இதெல்லாம் வந்து பிரமிக்கிற அளவுக்கு போட்டிருக்கீங்க. இந்த ஐடியாஸ் எல்லாம் உங்களுக்கு எப்படி வந்துச்சு? குழந்தைங்களாக பண்றீங்க. இந்த இத்தனை வருஷமா, ஏன்னா நம்ம தொடர்ந்து இந்த கடையை 4 வருஷமா பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த புதுசா இந்த வருஷம் வரணும் திடீர்னு எப்படி இந்த ஐடியா? இல்ல சார், நாங்க அதான் கிறிஸ்துமஸ்ல ஏதாவது வித்தியாசம் இருக்கும், குழந்தைங்களா ஹாப்பியா இருக்கும். நீங்க நியூ இயர்ல வந்து பாருங்க, எல்லாம் குழந்தைங்களா தான் இருக்கும். பெரியவங்க கேக் வாங்கின கூட குழந்தைங்க தான் சந்தோஷமா ஆகணும். என்ன பண்ணணும்? அப்ப கிறிஸ்துமஸ்னா தாத்தான்னா ஒரு கிஃப்ட் கொடுப்பாரு. அதனால கடையில எல்லாம் தேடி வருவாங்க, கிஃப்ட் கொடுக்குறோம், கேக்கும் கொடுக்குறோம். ரெண்டுக்கும் ஒரு சந்தோஷமும் கிடைக்குது, ஹாப்பினஸா. இந்த ஐடியா பண்ணா குழந்தைங்க வீட்டுல இருக்க மாட்டாங்க, நம்ம கடைக்கு வருவாங்க, ஒரு போட்டோ எடுப்பாங்க, ஹாப்பினஸா கொண்டாடுவாங்க, வருஷம் உள்ள நம்ம கடைக்கு வருவாங்கன்னு ஒரு நம்பிக்கை தான் சார். அந்த ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணா அதெல்லாம் கொடுக்குறீங்களா? அதெல்லாம் ஆன்லைன்ல ஸ்விக்கி ஜொமேட்டோல எல்லாமே ஆன்லைன் பண்ணிட்டு இருக்கோம். நாங்களும் போட்டோ புக் பண்றோம், ரேபிடோ புக் பண்றோம். எந்த ஏரியா வந்தாலும் ஆர்டர் கொடுங்க, எங்க சப்போர்ட் எப்பவுமே இருக்கும். எல்லா ஏரியாவும் சென்னையில பொறுத்த வரைக்கும் சென்னைனாவே சாக்லேட் கேக் ஃபேக்டரி அதே மாதிரி கொண்டு வரலான்னு எங்களோட எய்ம் சார். அதுக்கு உங்க சப்போர்ட் தான் செய்யணும். கண்டிப்பா உங்களுடைய இந்த பிரம்மாண்ட செட்டப் இது வந்து ஒரு அம்பத்தூர்ல கண்டிப்பா பேசுற விஷயமா வரும். அதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். இந்த கடை சிறப்பா வரணும். எங்க தொலைக்காட்சி சார்பாக வாழ்த்து தெரிவிச்சுக்கிறாங்க. நேயர்களே, சார் சொல்ற மாதிரி குழந்தைங்களுக்கு பெண்களுக்கு எது ரொம்ப பிடிக்குமோ அது ரொம்ப ரீச் ஆகும். அந்த வகையில பாத்தீங்கன்னா வயர்லெஸ்ல பெட்ரோல் பங்க் பக்கத்துல ST டெலிமீடியா குளோபல் டேட்டா, அதுக்கு ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா பெரிய ஒரு சங்கர் படத்துல வர மாதிரி செட்டப் சூப்பரா போட்டிருக்காங்க. அதை பார்த்த உடனே திரும்பி பார்க்குற அளவுக்கு இருக்கு. ஸோ இந்த கடையை வந்து பாருங்க. கண்டிப்பா உங்களுடைய ஆதரவு பார்த்துருக்க நேயர்கள், குழந்தைகள் எல்லாருமே வந்து பாருங்க. உங்களுக்கு பிடிச்ச எல்லா வகையான கேக்குகள் எல்லாமே இருக்கு. அதுக்கு இந்த சாக்லேட் கேக் கடை வந்து உறுதியா சொல்லுவாங்கன்றத தெரிவிக்கிறேன். கடையோட ஓனர் அழகா சொன்னாரு, அந்த மேடம் சொன்னாங்க. இப்போ கடைக்கு வந்து கஸ்டமர் என்ன சொல்றாங்கன்னு நம்ம அவங்க கிட்ட கேட்கணும் இல்லையா? வாங்க அவங்க கிட்ட போய் கேட்போம் என்ன சொல்றாங்கன்ட்டு. சார் வணக்கம். அதாவது கிஃப்ட் பாக்ஸோட நிக்கிறீங்க, என்ன பொருள் வாங்கிருக்கீங்க, உங்களுக்கு என்ன செட் ஆகுதுங்க கரெக்டா சொல்லுங்க. இது வந்து எல்லாரும் தனித்தனியா எடுக்கிறத விட இவங்க ஒரு ஆஃபர் கொடுத்துருக்காங்க. எல்லாமே கம்பைன் பண்ணியே ஒரு ஆஃபர் வருது, ஹேம்பர் மாதிரி. இது வந்து 850 சொன்னாங்க. இது இல்லாம இதுக்கு ஃப்ரீ வந்து ஒரு அழகா 900 rupees உள்ள ஒரு ஒர்த்தான ஒரு கிஃப்ட் கொடுத்துருக்காங்க. பரவாயில்ல, இவங்க பண்றது ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கு. ஒரு நாளும் எல்லாரும் மாரி நார்மலா இந்த ப்ளம் கேக் இது மாதிரி பண்ணாம ஒரு குட்டீஸ்க்காக ஒரு ஆக்டிவிட்டி வச்சிருக்காங்க. ஒரு இனோவேஷன் சூப்பரா இருக்கு. பாத்தீங்கன்னாவே தெரியும் உங்களுக்கு, லைட்ஸ் எல்லாமே வந்து புதுசா இருக்கு. அதனாலதான் இது பிரைஸும் வந்து நமக்கு வந்து எல்லாமே கம்பைன் பண்ணி வர்றதுனால இது ரொம்ப கம்ஃபர்டபுளாவும் இருக்கு, பீப்புள் எல்லாம் வாங்குற மாதிரி இருக்கு. அதனாலதான் இங்க வரும். அது இல்லாம மெயினா நானும் 4 years இங்க தான் பை பண்ணிட்டு இருக்கேன். குவாலிட்டி நல்லா இருக்கு. மெயினா அந்த குவாலிட்டி வந்து எல்லாருமே பண்ணலாம், கிஃப்ட்ஸ் பண்ணலாம், இது பண்ணலாம், ஆஃபர் போடுவாங்க, எல்லாம் போடுவாங்க, பை 1 free எல்லாமே போடுவாங்க. ஆனா அந்த குவாலிட்டி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அந்த குவாலிட்டிக்காக தான் மெயினா நான் இங்க வரேன் சார்.
வேற என்ன இது இல்லாம வேற என்ன வாங்க போறீங்க, என்ன வாங்குறீங்களா? வாங்க சார். இது அப்புறம் நியூ இயர்க்கு ஒரு ஆஃபர் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. நியூ இயர்க்கு வந்து இந்த மாதிரி குட்டீஸ் வச்சு, இப்ப எங்க ஃபேமிலியும் பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் இருக்காங்க, அதனால குட்டீஸ் வச்சு அவங்க எல்லாம் குட்டீஸ் என்ஜாய் பண்ற மாதிரி ஒரு உள்ள போயிட்டு அந்த வீட்ல வந்து என்ஜாய் பண்ற மாதிரி ஜஸ்ட் ஒரு கேக் 1 kg ஒரு கேக் வாங்கினாலே ஒரு ஒரு கிஃப்ட்ஸ் எடுக்கிற மாதிரி, இதெல்லாம் வந்து குட்டீஸ் போனாங்கன்னா ஒரு மெமரபிளா இருக்கும். இந்த நாள் இங்க போயிருக்கோமே, இந்த மாதிரி ஒரு நடந்திருக்கு அப்படின்னு. சும்மா நார்மலா எல்லாரும் மாரி கடை போடாம இது பண்ணாம ஒரு ஒரு அப்படியே விதைக்கிறாங்க. நம்மளுக்கே பார்க்கும்போது நல்லா இருக்குல்ல. அது இல்லாம இவங்க போட்டோ ஃப்ரேம் வேற அவங்களே பண்ணி கொடுக்குறாங்க. இது ஒரு மெமரபிளா ஆக்க. அதனால நானே நின்று இப்போ நின்று ஒரு போட்டோ எடுத்தேன். போட்டோ எடுத்தோடனே அழகா ஃப்ரேம் போட்டு கொடுத்துட்டாங்க. இதெல்லாம் பண்ணும்போது இவங்க நிறைய இனோவேஷனும் பண்றாங்க இல்லையா, ஒரு மாதிரி ஒரு தாட்டி வித்தியாசமா பண்ணாங்க. போன வருஷமும் டிஃப்ரெண்டா பண்ணாங்க, இந்த வருஷமும் என்னன்னு பார்த்தா இன்னும் சூப்பரா பண்ணிருக்காங்க. சீரியஸா அந்த போட்டோஸ் வந்து எவ்வளவு நேரத்துல கொடுக்குறாங்க உங்ககிட்ட? எடுத்த ஒரு போட்டோ உடனே அப்படியே இங்கதான் எடுத்த ஒரு 5 seconds கூட ஆகல, அப்படியே பிரிண்ட் போட்டு கையில கொடுத்துட்டாங்க. அந்த போட்டோ இப்ப நான் வந்து அதை வீட்டுல வச்சுட்டு இன்னும் ஒரு 10 நாள் 20 நாள் ஒரு வருஷம் கழிச்சு பார்த்தா கூட இந்த நாள் இந்த கிறிஸ்மஸ்ல இங்க நம்ம போட்டோ எடுத்தமே இவ்வளவு வாங்கியிருக்கோம், இது ஒரு ஞாபகம் வருது இல்ல. குட்டீஸை இப்ப நம்ம வச்சு ஒரு ஃபேமிலியும் பாக்குறேன். நானே வந்து பார்த்தேன், நிறைய ஃபேமிலிஸ் எல்லாம் வந்து போட்டோஸ் அழகா எடுக்கிறாங்க, கிஃப்ட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போறாங்க. அவங்க கிட்ட அந்த என்ஜாய்மெண்ட்டை பார்க்கும்போது பரவாயில்ல, இவங்க சும்மா பண்ணல, ஏதோ ஒண்ணு பண்றாங்க, பர்பஸ்னா பண்றாங்க. இனோவேஷன் சூப்பரா இருக்கு. ஏன்னா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல இந்த மாதிரி ஒரு ஆஃபர் வச்சிருப்பாங்கன்னு. ஜஸ்ட் நார்மலா ஒரு செரி பிளம் கேக் வாங்கலாம் அப்படின்னு வந்தேன். பார்த்தா இவங்க ஹேம்பரும் கொடுத்து இதுக்கு ஃப்ரீயும் கொடுத்துருக்காங்க. வீட்டுல ரொம்ப சந்தோஷப்படுவாங்கன்னு நினைக்கிறேன். இப்ப நீங்க ஒரு கஸ்டமரா பார்த்துட்டு நேர்களுக்கு என்ன சொல்ல வரீங்க? நீங்க வந்து நான் என்ன சொல்வேன்னா, இவங்க வந்து நல்ல இன்னோவேஷனா இருக்கு, சூப்பரா. ஒரு நாள் ஒரு என்ன வரும்னு இப்ப வந்து நியூ இயர்க்கே இவ்வளவு சொல்றாங்க, என்ன வரப்போகுதுன்னே தெரியல. நியூ இயர்க்கு இந்த கிஃப்ட்ஸ் ஒண்ணு சொன்னாங்க. வெறும் கேக் வாங்கினாலே ஜஸ்ட் நார்மலா எல்லாரும் கடையிலயும் நியூ இயர்க்கு வந்து நார்மலா கேக் தான் வாங்குவோம். அதை இங்க வாங்கினீங்கன்னா ஒரு கிஃப்ட்ஸோட ஒரு மெமரபிளான ஒரு டே வந்து இது பண்ணலாம். நீங்க எல்லாருமே வந்து மஸ்ட் ட்ரை பண்ணும். மெயினா ஏன் சொல்வேன்னா குவாலிட்டிக்காக சொல்வேன். ஏன்னா அந்த கேக்கோட குவாலிட்டி எல்லாமே வந்து எதுவுமே வந்து இது வரல, எனக்கே வந்து ஒரு அஃபெக்ட் ஆகல, ஒண்ணு இது இல்ல. 4 வருஷமா சாப்பிட்டுட்டு இருக்கேன், ஒருத்தா தான் ஃபீல் பண்றேன். நேர்களே, அதாவது பிரதர் என்ன சொல்றாருன்னா, அதாவது வெறும் கடைக்கு வந்து நார்மலா கடைக்கு போய் அதுக்கு போய் ஒரு கேக் வாங்கிட்டு வெறுமனே நீங்க வீட்டுக்கு போறதை விட இங்க வந்தா மெமரபிளா நிறைய பண்றாங்க. போட்டோ எடுத்து கொடுக்குறாங்க, கிட்ஸுங்க விளையாடுறதுக்கு நிறைய பால்ஸ் எல்லாம் போட்டு அதை உள்ள பார்க்கும்போது எனக்கே ரொம்ப ஒரு இதுவா இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து அங்க பண்றாங்க. ஸோ அதனால வந்து இங்க வந்தீங்கன்னா குழந்தைகள் முதல் பெரிய ஒரு குஷியா ஒரு ஜாலியா எல்லாமே நீங்க வாங்கிட்டு போகலாம். அந்த அளவுக்கு எல்லாமே பண்றாங்கன்றத தெரிவிச்சுக்கிறோம். கண்டிப்பா வந்து பாத்துருங்க, எல்லாமே இங்க வருவீங்க.